இந்த ஊசியிலை காடுகள் என்ன மதிப்புமிக்க விளைபொருளைத் தருகின்றன? ஏ. மென்மரம். பி. கவர்ச்சியான பழங்கள். சி. வன்மரம். டி. மருத்துவ மூலிகைகள். சரியான பதில் ஏ. மென்மரம். ஊசியிலை காடுகளில் வளரும் பைன், ஃபிர் போன்ற மரங்கள் மென்மரத்தை சாஃப்ட்வுட் தருகின்றன. இவை காகித கூழ் மற்றும் தீக்குச்சிகள் தயாரிக்க பயன்படுகின்றன. இந்த மரங்கள் வணிக ரீதியாக மிகவும் மதிப்புமிக்கவை மற்றும் எளிதில் கையாளக்கூடியவை. மாநிலத்தில் எந்த மாதம் குறிப்பாக பருவமழைக்கு முந்தைய மழையால் பாதிக்கப்படுகிறது? ஏ. ஜனவரி ஜான்வரி. பி. ஜூலை ஜூலை. சி. மே மே. டி. மார்ச் மார்ச். சரியான பதில் சி. மே மே. மே 1 மாதத்தில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக வளிமண்டலத்தில் ஏற்படும் அழுத்த மாறுபாடுகளால் பருவமழைக்கு முந்தைய மழை ப்ரீமான்சூன் ஷவர்ஸ் பெய்கிறது. இது தென்னிந்தியாவில் மாஞ்சாரல் மேங்கோ ஷவர்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. 2. பின்வரும் எந்த காரணிகளால் மக்கள் தொகை அதிகரிக்கிறது? ஏ. அதிக இறப்புகள் மற்றும் குடிபெயர்தல். பி. அதிக பிறப்புகள் மற்றும் குடிபெயர்தல். சி. அதிக இறப்புகள் மற்றும் குடியேற்றம். டி. அதிக பிறப்புகள் மற்றும் குடியேற்றம். சரியான பதில் டி. அதிக பிறப்புகள் மற்றும் குடியேற்றம். 1. பிறப்பு விகிதம் அதிகரிப்பதும் வெளிநாட்டிலிருந்து மக்கள் உள்ளே குடியேறுவதும் எமிகிரேஷன் ஒரு பகுதியின் மக்கள் தொகையை நேரடியாக உயர்த்துகின்றன. இவை மக்கள் தொகை வளர்ச்சியின் நேர்மறையான காரணிகளாகும். பின்வருவனவற்றில் தகவல் தொடர்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் முக்கிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோளாக பட்டியலிடப்படாத எது? ஏ. ஜிசாட் தொடர் ஜிஎஸ்எட் சீரீஸ். பி. எடுசாட் எடுசெட். சி. கல்பனா -1 KLPANA1. டி. ஸ்புட்னிக் -1 ASPUDNIK1. சரியான பதில் டி. ஸ்புட்னிக் -1 ASPUDNIK1. 3. சரியான விடை டி. சோகஸ்மேலி. ஸ்புட்னிக் -1 என்பது 1957 இல் சோவியத் யூனியனால் ஏவப்பட்ட உலகின் முதல் செயற்கைக்கோள் ஆகும். இது ஒரு சோதனை செயற்கைக்கோள் மட்டுமே. இது இந்தியாவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வரிசையில் இடம்பெறவில்லை. பொதுவாக அதிக உயரம் காரணமாக எந்த இடங்களில் வெப்பநிலை குறைவாக இருக்கும்? ஏ. குறைந்த உயரத்தில் உள்ள இடங்கள். பி. கடல் மட்டத்தில் உள்ள இடங்கள். சி. அதிக உயரத்தில் உள்ள இடங்கள். டி. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இடங்கள். சரியான பதில் சி. அதிக உயரத்தில் உள்ள இடங்கள். சரியான விடை சி. சோகஸ்மெலி. வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் ட்ரோபோஸ்பேர் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறைகிறது. இது இயல்பு வெப்ப வீழ்ச்சி வீதம் எனப்படுகிறது. ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் சுமார் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை எந்த நகரத்தின் வழியாக செல்கிறது? ஏ. மிர்சாப்பூர் மிர்சாப்பூர். பி. குமரி முனை கேப் கமரன். சி. கன்னியாகுமரி கன்னியாகுமாரி. டி. ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரியான பதில் ஏ. மிர்சாப்பூர் மிர்சாப்பூர். 10. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை 8230 இ. உத்தரப்பிரதேச மாநிலத்திலுள்ள மிர்சாப்பூர் வழியாகச் செல்கிறது. இந்த தீர்க்கரேகையை அடிப்படையாகக் கொண்டே இந்திய திட்ட நேரம் IST கணக்கிடப்படுகிறது. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளின் பின்னணியில் எந்த பெருங்கடல் சித்தரிக்கப்பட்டுள்ளது? ஏ. அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் ஓஷன். பி. பசிபிக் பெருங்கடல் பசிபிக் ஓஷன். சி. இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷன். டி. ஆர்க்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் ஓஷன். சரியான பதில் சி. இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷன். சரியான விடை சி. சோகஸ்மேலி. இந்திய பெருங்கடலில் ஏற்படும் வெப்ப மாற்றங்கள் மற்றும் காற்றழுத்த வேறுபாடுகளே தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளை தீர்மானிக்கின்றன. மொசாம்பிக் நீரோட்டம் எந்த பெருங்கடலுடன் தொடர்புடையது? ஏ. ஆர்க்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் ஓஷன். பி. அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் ஓஷன். சி. பசிபிக் பெருங்கடல் பசிபிக் ஓஷன். டி. இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷன். சரியான பதில் டி. இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷன். 1. மொசாம்பிக் நீரோட்டம் என்பது இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையை ஒட்டி பாயும் ஒரு வெப்ப நீரோட்டம் ஆகும்.
இது தெற்கு நிலநடுக்கோட்டு நீரோட்டத்தின் ஒரு கிளையாக மொசாம்பிக் கால்வாய் வழியாகச் செல்கிறது. வெள்ளை நைல் நதியின் பிறப்பிடம் எந்த நாடு? ஏ. சூடான், சூடான். பி. எகிப்து, ஈஜிப்ட். சி. புருண்டி, பியூரண்டி. டி. எத்தியோப்பியா, ஏத்தியோப்பியா. சரியான பதில் சி. புருண்டி, பியூரண்டி. சரியான விடை சி. சோகஸ்மேலி. வெள்ளை நைல் நதி புருண்டி நாட்டில் உள்ள மலைப்பகுதிகளில் இருந்து உற்பத்தியாகி விக்டோரியா ஏரி வழியாக பாய்கிறது. இது நைல் நதியின் 2 முக்கிய துணை ஆறுகளில் ஒன்றாகும். அட்சரேகை மற்றும் உயரத்தைத் தவிர இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மற்றொரு காரணியாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. நிலத்தோற்ற அம்சங்கள், ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். பி. மண் வகை, சாயில் டைப். சி. மேகமூட்டம், கிளவுட் கவர். டி. ஈரப்பதம், ஹியூமிடிட்டி. சரியான பதில் ஏ. நிலத்தோற்ற அம்சங்கள், ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இந்தியாவின் காலநிலையை தீர்மானிப்பதில் நிலத்தோற்றங்கள், ரிலீஃப், முக்கிய பங்கு வகிக்கின்றன, ஏனெனில் இவை காற்று வீசும் திசையையும் மழையையும் கட்டுப்படுத்துகின்றன. நகர்ப்புறங்களில் போக்குவரத்து தொடர்பான பொதுவான சுற்றுச்சூழல் பிரச்சினை எது? ஏ. போக்குவரத்து நெரிசல்கள், கன்ஜெஷன்ஸ். பி. பாலைவனமாதல், டிசர்டிஃபிகேஷன். சி. நீர் பற்றாக்குறை, வாட்டர் ஸ்கேர்சிட்டி. டி. பல்லுயிர் இழப்பு, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. சரியான பதில் ஏ. போக்குவரத்து நெரிசல்கள், கன்ஜெஷன்ஸ். சரியான விடை நகர்ப்புறங்களில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அது காற்று மற்றும் ஒலி மாசுபாட்டிற்கு வழிவகுக்கிறது. இது மக்களின் பயண நேரத்தை அதிகரிப்பதோடு எரிபொருள் விரயத்திற்கும் காரணமாகிறது. பனி உருகிய பிறகு ஒரு சர்க் நீரால் நிரம்பும்போது என்ன உருவாகிறது? ஏ. அரட்டு, அரேத்தே. பி. காளான் பாறை, மஷ்ரூம் ராக். சி. பில்லர் ஹில். டி. டான் ஏரி, டான் லேக். சரியான பதில் டி. டான் ஏரி, டான் லேக். சரியான விடை டி. சோகஸ்மேலி. பனியாறு அரிப்பினால் ஏற்படும் நாக்காலி போன்ற பள்ளமான சர்க்கு பகுதியில் பனி உருகி நீர் நிரம்பும்போது அது டான் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. இது மலைப்பகுதிகளில் காணப்படும் ஒரு வகை பனியாற்று ஏரியாகும். வெப்ப உருமாற்றத்தின் காரணமாக களிப்பாறையிலிருந்து ஷேல் உருவாகும் பொருள் என்ன? ஏ. நேஸ். பி. பளிங்குக்கல், மார்பிள். சி. ஷெஸ்ட். டி. ஸ்லேட். சரியான பதில் டி. ஸ்லேட். சரியான விடை டி. சோகஸ்மேலி. களிப்பாறை, ஷேல் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு உள்ளாகும்போது ஸ்லேட் என்ற உருமாறிய பாறையாக மாறுகிறது. இது மெல்லிய அடுக்குகளாக பிரியும் தன்மை கொண்ட ஒரு உருமாறிய பாறையாகும். தீபகற்ப ஆறுகள் நீரின் அளவில் எந்த வகையான ஏற்ற இறக்கத்தை அனுபவிக்கின்றன? ஏ. மிகக் குறைந்த, மினிமல். பி. பெரிய பருவகால, லார்ஜ் சீசனல். சி. தினசரி, டெய்லி. டி. நிலையான, கன்ஸ்டன்ட். சரியான பதில் பி. பெரிய பருவகால, லார்ஜ் சீசனல். 2. தீபகற்ப ஆறுகள் பருவமழையை மட்டுமே நம்பியுள்ளதால் கோடையில் வறண்ட மழை காலத்தில் அதிக நீரோட்டத்தை கொண்டிருக்கும். இவை வற்றாத ஆறுகள் அல்ல, எனவே பருவகால மாற்றங்கள் இதில் அதிகம். பாலாறு ஆற்றின் வடிகால் பகுதியில் கிட்டத்தட்ட 57% எந்த மாநிலம் கொண்டுள்ளது? ஏ. கேரளா. பி. கர்நாடகா, கர்நாடக். சி. தமிழ்நாடு. டி. ஆந்திர பிரதேஷ். சரியான பதில் சி. தமிழ்நாடு. சரியான விடை சி. சோகஸ்மேலி. பாலாறு ஆற்றின் மொத்த வடிகால் பரப்பளவான 17,871 சதுர கிலோமீட்டரில் சுமார் 57% தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. இந்த ஆறு வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. ஏப்ரல் முதல் மே வரை விதைப்புடன் தொடர்புடைய பயிர் பருவம் எது? ஏ. நவராய். பி. கரீஃப். சி. ரபி. டி. சொர்ணவாரி. சரியான பதில் டி. சொர்ணவாரி. தமிழ்நாட்டில் ஏப்ரல் முதல் மே வரை மாதங்களில் விதைக்கப்படும் பயிர் பருவம் சொர்ணவாரி, சித்திரை பட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது. தவறானவை
நவரை பருவம் டிசம்பர் முதல் ஜனவரி வரை மாதங்களில் விதைக்கப்படுகிறது. ஊடுருவல் செயல்முறை எதன் உருவாக்கத்திற்கு வழிவகுக்கிறது? ஏ. மேற்பரப்பு வழிந்தோடல் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். பி. நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர். சி. உறைபனி மழை ஃப்ரீசிங் ரெயின். டி. ஆலங்கட்டி மழை ஹேல். சரியான பதில் பி. நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர். மழைநீர் மண்ணின் அடுக்குகளின் வழியாக கீழ்நோக்கிச் செல்லும் செயல்முறை ஊடுருவல் எனப்படும். இந்த நீர்ப்பாறை இடுக்குகளில் தேங்கி நிலத்தடி நீராக உருவெடுக்கிறது. மேற்பரப்பு வழிந்தோடல் என்பது நீர் மண்ணுக்குள் ஊடுருவாமல் நிலத்தின் மேலேயே ஓடுவதாகும். மெக்சிகோவிற்கு பிறகு இந்த நாடுகளில் எது முன்னணி வெள்ளி உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும்? ஏ. பெரு பெரு. பி. பிரேசில் பிரேசில். சி. கனடா கனடா. டி. தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா. சரியான பதில் ஏ. பெரு பெரு. மெக்சிகோவிற்கு அடுத்தபடியாக உலகின் மிகப்பெரிய வெள்ளி உற்பத்தியாளராக பெரு விளங்குகிறது. இது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான சுரங்க தொழில் நாடாகும். பி. பிரேசில் இரும்புத்தாது மற்றும் விவசாய உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?